பிரைஸ் த லார்ட். நான் இப்போ ஒரு புக் ரீட் பண்ணேன். அந்த ரீட் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா பாதிச்சுச்சு. அந்த விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தட்ஸ் வை இந்த வீடியோ. ஒரு பொண்ணு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து அவங்களோட பாஸ்ட் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட கடந்த கால நினைவுகள் என்ன அப்படின்னா, அவங்களோட அம்மா, அப்பா, அண்ணன், இவங்க அப்புறம் அவங்களோட தம்பி ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது, சமாதானம்னா என்னன்னு தெரியாது, நிம்மதினா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட லைஃப் அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்களோட அப்பா தினந்தோறும் குடிச்சிட்டு வீட்ல வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. போட்டு அம்மா, குழந்தைங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் போட்டு அடிக்கிறது, எல்லாரையும் துன்புறுத்துறது, அண்ட் வீட்ல உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் விற்று குடிச்சிட்டு இருக்கிறது. அண்ட் இவங்களுக்கு செலவுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அவங்க அம்மா வந்துட்டு குடும்பத்த பார்த்துக்கணும், பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் அப்படிங்கும்போது, பிள்ளைங்களும் சேர்ந்து அம்மா கூட ஒவ்வொரு வீட்லயா போய் வேலை செஞ்சு தான் சம்பாரிச்சு அவங்களோட குடும்பத்த ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காசையும் எடுத்துட்டு போய் அவங்க அப்பா குடிக்கிறது, அப்படி சொல்லி அவங்க பிள்ளைங்களோட படிப்ப பத்தி கூட கவலைப்படாம நெறைய காரியங்கள அவரு செஞ்சுட்டு இருந்தாரு. அப்படி செஞ்சுட்டு இருக்கிறத அவங்க அம்மா ரொம்ப நாள் பொறுத்துக்கிட்டாங்க. அண்ட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்க அம்மாவால பொறுக்க முடியல. அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் தற்கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீட்ல என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்துட்டு லாஸ்ட் தம்பி இருக்கான்ல, அந்த தம்பி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்ல போய் அவன் ஸ்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். எங்க போனான்னு தெரியாது. ஆனா ஏதோ தூரமான சொந்தத்துக்கிட்ட போயிட்டான். அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா தினந்தோறும் குடிச்சு அவர் உடம்ப அழிச்சு அவரும் இறந்து போயிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா, அந்த அண்ணன், அந்த பொண்ணோட அண்ணன், அந்த பொண்ணு மட்டும் தான் அந்த வீட்ல இருந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் இப்பயும் போயிட்டு வேலை செஞ்சு சம்பாரிச்சு குடும்பத்த பாத்துக்கிறது. அண்ட் அந்த பொண்ணோட படிப்பு செலவு எல்லாத்தையும் அந்த பொண்ணு தான் பாத்துட்டு இருக்கு. பிகாஸ் ஏன்னா, அவங்க அப்பாவ பார்த்து அந்த மூத்த பையனும் கெட்டு போயிட்டாங்க. குடிச்சு அவங்களும் அவங்க அப்பா போல பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்பயும் போல அந்த பொண்ணு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட அண்ணனுக்கு பரிமாறிட்டு, அண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்த எல்லாம் கழுவிட்டு, லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளில போய் உட்கார்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளில போறதுக்கு திரும்பும்போது, அந்த பொண்ணோட அண்ணன் பின்னாடி அந்த பொண்ணு பின்னாடி வரத அந்த பொண்ணு நோட் பண்றா. டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணோட அண்ணன் அண்ணன் அந்த பொண்ணு கைய புடிச்சு இழுத்துடுறாங்க. எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு உடனே வீட்ட விட்டு அலறி ஓடுறா. ஏன்னா, அந்த அண்ணனோட கொடூரமான முகம் மட்டும் தான் அந்த பொண்ணோட மனசுல இப்ப நின்னுட்டு இருக்கு. 2 நாளா ரயில்வே ஸ்டேஷன்ல தான் தங்கியிருக்கா. சாப்பாடு இல்ல, பசி இல்ல, துக்கம் தொண்டைய அடைக்கிற அந்த சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணு இருந்துட்டு இருக்கா. அவ்வளவுதான். இதுக்கு மேல வீட்டுக்கு போனா, இப்படிப்பட்ட அண்ணனோட ஃபேஸ நம்ம பார்க்கணுமே. ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. ரொம்ப காயப்பட்டுறா சின்ன வயசுல இருந்தே. இதுக்கு மேல நம்மளுக்கு சாகுறது தான் வழின்னு சொல்லி வர ட்ரெயின்ல விழுவ போறா. அப்ப திடீர்னு ஒருத்தவங்க வந்துட்டு அவளோட ஷோல்டர்ல கை வைக்கிறாங்க.